நம்ம சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம். அந்த கடாய வச்சு எண்ணெய் ஊற்றிக்கங்க. கடுகு வெடிக்கட்டும். பட்டை, கிராம்பு, சோம்பு, இலை எல்லாம் போட்டுக்கங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உப்பு போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வதக்கிட்டு தக்காளி பழம் போட்டுக்கலாம். தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கனை போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க. வதக்க எண்ணெய் விட்டு தண்ணி விட்டு வந்துடும். நல்லா எண்ணெயிலே வதக்குனிங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ குழம்பு மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா எண்ணெயிலே வதங்கி நல்லா வந்துருச்சு. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இப்போ குழம்பு தான் வைக்கிறேன். நான் தண்ணி அதிகமாக ஊற்றிக்கிட்டேன். தொக்கு வைக்கணுன்னா கம்மியாக ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம மல்லித்தழை தூவிக்கலாம். மல்லித்தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.